ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சூப்பரான, ரொம்ப அருமையான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்கு வச்சு இடியாப்பம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சக்கரவள்ளி கிழங்கு நம்ம அப்படியே வேக வச்சு சாப்பிட்ருக்கோம். அதாவது இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ, கொஞ்சம் இனிப்பான கிழங்கு. இப்போ அதை வச்சு நம்ம இங்கே இடியாப்பம் செய்ய போகிறோம். நான் இங்கே 3 கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா இந்த மாதிரி அந்த வேர் இல்லாமல் நல்லா அந்த மாவு மாதிரி இருக்கிற கிழங்கா நம்ம வாங்கிக்கணும். அந்த கிழங்கை இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வேக வைக்க போகிறோம். நல்லா மண் இல்லாமல் சுத்தமாக நல்லா தேய்ச்சி கழுவிட்டு இதை நாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கிழங்கு பாருங்கள், நல்லா மாவாக இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா முத்தின கிழங்கா. அந்த வேர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடியப்பம் செய்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நல்ல மாவாக இருக்கிற கிழங்கா நம்ம வாங்கிக்கணும். இப்போ இந்த கிழங்கை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம எப்போவும் வேக வைக்கிற மாதிரி அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ நான் அந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணி இங்கே ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா தண்ணி சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சிடுறேன். வெந்த பிறகு இந்த தண்ணியை இருத்துட்டு நம்ம இது மேலே இருக்கிற அந்த தோலை உரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதை நாம் மசிச்சு விடுறத வச்சுட்டு நல்லா அப்படியே மசிச்சு விட போகிறோம். நான் இங்கே ஒரு 2-3 பீஸ் கிட்ட ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே இந்த சாரணி வச்சு அப்படியே மசிச்சு விடுறேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மசித்தோன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அப்படியே ஒரு பீஸாக அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நல்லா மாவு மாதிரி அழகாக வந்துடும். வேர் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கணும் நம்ம. இப்போ இந்த கிழங்கெல்லாம் இந்த மாதிரி அழகாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் மசிச்சு விட்டாச்சு. மசிச்சு விட்டுட்டு கையிலையும் லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விட்ட மாதிரி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த கிழங்கு கூட நான் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த கொழுக்கட்டையெல்லாம் செய்கிறதுக்கு பச்சரிசி மாவு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவுலேருந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே எப்போவும் உள்ள அந்த பேக்கெட்டில் உள்ள கொழுக்கட்டை மாவே சேர்த்துக்கிறேன். நல்லா 1.5 கை அளவுக்கு நம்ம இப்படி சேர்த்துப்போம். இப்போ இந்த அரிசி மாவை சேர்த்துட்டு இதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு, இது கொஞ்சம் லைட் ஸ்வீட்டோடு இருக்கும், நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உப்பும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கணும், அப்போ தான் சாப்பிட்ற டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சே பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம இடியப்ப உரலில் போட்டு புளியிற அளவுக்கு நீங்கள் எப்போ இடியப்ப மாவு எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த கிழங்குல கட்டி எதுவும் இல்லாமல் நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கணும். இப்போ நமக்கு மாவு இங்கே அழகாக ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே வாழை இலை வச்சுருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் நம்ம புளிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி இடியப்ப உரலில் போட்டுட்டு இந்த மாவு எடுத்து உள்ளே வச்சுட்டு எப்பவும் புளியிற மாதிரி அழகாக புளிஞ்சிக்கலாம். இது மற்ற மாவு மாதிரி அப்படியே வராது, கொஞ்சம் சர்ட்டுன்னு அந்த கொஞ்சம் இப்படி விட்டு விட்டு தான் வரும். ஆனாலும் நம்ம அழகாக புளிஞ்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி இலை எல்லாத்துலேயும் புளிஞ்சு வச்சுட்டு இது மேலே கொஞ்சம் துருவின தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு 4 இலையில் நான் இப்போ புளிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இது மேலே கொஞ்சம் தேங்காய், துருவின தேங்காய் வச்சுருக்கேன், அது மேலே கொஞ்சம் அப்படியே அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே வேக வச்சிடலாம். நீங்கள் இடியாப்பம் புளிகிற தட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட புளிஞ்சிக்கலாம். இப்போ நான் இங்கே இட்லி பாத்திரத்தில் அந்த வேக வைக்கிற தட்டு வச்சுருக்கேன், உள்ளே தண்ணி சேர்த்து. இப்போ அந்த தட்டு மேலே இப்போ இந்த இலையை எடுத்து அப்படியே வச்சிடுறேன்.
ஒன்று ஒன்று நசுங்காத மாதிரி கொஞ்சம் அப்படியே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நமக்கு வெந்து நல்லா ஆவி வெளியில் வரும், இட்லி வேக வைக்கிற மாதிரியே. இப்படி திறந்துட்டு நம்ம அந்த மாவில் இப்படி டச் பண்ணி பார்த்தோன்னா கையில் ஒட்டலைன்னா நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. ஏற்கனவே வேக வச்ச கிழங்கு தானே, அதனால் ரொம்ப நேரம்லாம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதெல்லாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம். வெளியில் வச்சுட்டு இதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். நான் இங்கே கொஞ்சம் தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். லைட்டாக வெல்லம் சேர்த்தா போதும். ஏற்கனவே நமக்கு அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் இருக்கும். சேர்த்துட்டு அதை கலந்து வச்சுட்டு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம சுட்ட அந்த இடியப்பத்தை அந்த வாழை இலையிலேருந்து அழகாக எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். ஈவன் நீங்கள் அந்த வாழை இலையில் அந்த புளியறதுக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட செஞ்சுக்கலாம். அப்போ நமக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி இலையிலேருந்து எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். லைட்டான ஸ்வீட்டோட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடியப்பம். டிஃப்ரெண்ட்டாக சக்கரவள்ளி கிழங்குல அருமையான இடியப்பம் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.